அன்பிற்கினிய மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன். உங்கள் ராசிக்கு இத்தனை நாட்களாக ஒரு வருட காலமாக 4ஆம் இடத்திலிருந்து சில உபத்திரங்களை செய்து கொண்டிருந்த குருவான் 5ஆம் பாவத்திற்கு செல்கிறார். அங்கே உச்ச வீடு. அந்த 5ஆம் பாவத்திலிருந்து உங்கள் ராசியையும், உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தையும், உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவம் அண்ணன் அக்கா ஸ்தானத்தையும் பார்ப்பது அண்ணன் அக்காக்களுக்கு யோகம். உங்களுடைய தகப்பன் வர்க்கினத்திற்கு யோகம். இதே படிக்கின்ற மாணவ கண்மைகளாக இருந்தால் 7 சனியின் பாதிப்பிலிருந்து விலகி நல்ல மதிப்பெண் பெற்று ஆசான்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் நிர்வாகத்திடத்திலும் நல்ல பேர் எடுக்க நேரிடும். நல்ல மதிப்பெண் கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். பல வகையில் சோதனைகளை இதை நாள் வரை சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த முறை நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு இடது காது பகுதியில் ஏதேனும் தொல்லைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதுக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எண்டு டாக்டரை பார்க்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவான் 5ஆம் இடத்தில் இருப்பது அல்சர் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு இதய துடிப்பு சம்பந்தப்பட்ட நோவுகளை கொடுத்து அச்சுறுத்தலாம். ஆனால் அதிகமாக இந்த முறை சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரும். உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பல சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாக இந்த குருப்பெயர்ச்சி அமைகிறது. தாங்கள் கூடுமானவரை புதன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்தால், புதன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்து வந்தால் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். தொழில்துறைகள் மேம்படும். வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற நேரும். எந்த நடந்தாலும் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய கலுரமீனின் நலுரமீன் உள்ள ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சவாலான ஆண்டாகத்தான் அமைகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.